நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா போராட்டத்தை ஒரு பக்கம் முடிக்க வராங்க. ஆனா போராட்டம் முடிக்க வரும் சமயத்துல ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வித்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புதுசா ஒரு வித்யா வந்திருக்காங்க. ஆனா இவங்களை எங்கேயோ ஒரு தால பார்த்த உடனே அப்படியே ஸ்பார்க் ஆயிருக்கும், பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நம்ம ரஜினிகாந்த் நடிச்சார்ல சிவாஜி, அந்த படத்துல ஹீரோயினியோட அம்மாவா கேரக்டர் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸை பார்த்து கட்டது, அந்த ஃபேஸ் கட்டை பார்த்தோன்னா அங்கதான் எல்லாருக்கும் உடனே டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் அவங்க ஃபேஸ் கட்டை பார்த்ததும் அங்கதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. ஏன் திடீர்னு வித்யா மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லைங்க. அதனால இந்த வித்யாவை இப்போதைக்கு அந்த கேரக்டர் ரோல்ல நடிக்க வச்சுன்னு இருக்காங்க. பாப்போம் மாறுவாங்களா இல்லை அவங்களே கண்டினியூவா பெட்டரா இருந்தா நடிக்குவாங்களான்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க கான்செப்டுக்குள்ள போலாம். நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கள நல்லா சுழுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியிருக்காங்க. களத்துல இறங்கினா சும்மா இருக்க முடியுமா? அவங்கள சும்மா பிரிச்சு மேய வேண்டும் அல்லவா? அதுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி ஆல்ரெடி ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வித்யாவுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வித்யாவுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சுதான் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியாத சொத்து பறி கொடுத்தது எதுவுமே இப்ப எல்லாமே தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சா வைக்க போற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது வெண்பா குட்டி கிட்ட இருக்கு. ஆனா இந்த விஷயத்த எப்படியோ அந்த கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெண்பாவால சொத்து நிறைய வரும், அப்படியே பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னான்னு சொல்றாங்கல்ல. ஆனா அது எல்லாமே உண்மைதான். ஆனா இவங்க எந்த விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, நம்ம விஜய் கிட்ட இருந்து ராஜேஸ்வரி அபகரிச்சாங்களா சொத்து, இது எல்லாமே வெண்பாவுக்கு சேர்ந்தது. வெண்பா 18 வயசு பூர்த்தி அடையும் போது அவங்க கேஸ் போட்டா அந்த சொத்து எல்லாமே திரும்ப வெண்பாவுக்கே வந்துடும். இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை, ஆனா அந்த சமயத்துல வந்துடும். இப்ப கேஸ் போட்டாலும் கேஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு ஏத்த மாதிரிதான் சாதகமாக தான் அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம கதிரேசன் தெரிஞ்சுன்னு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுலாமா? அதனால எப்படியாவது விஜய் அனுப்பிட்டு ஒரு பக்கம் நம்ம பக்கம் வெண்பாவை இழுத்துட்டா அடுத்த செகண்ட் அந்த சொத்து பூரா நாமளே இழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காரு கதிரேசன். யோ கதிரேசா, ஆனா நீ சரியான ஆளா இருக்கியா, உன் மண்டை எல்லாமே மக்கிட்டு இருக்குது, மக்கர மண்டை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம். ஜோசியர் பேச கேட்டு ஏதோ முட்டாள்தனமே பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தெளிவா பிளான் பண்ணி தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கிளீனா அடிச்சு போல்டு கிளப்ப போற. நம்ம ராஜேஸ்வரி இதெல்லாம் தெரியாம ஐயோ நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் வருது, அந்த சொத்து வருது, எப்பமா சாமி நீ சேர்த்து வைக்கிறது எல்லாமே கதிரேசனுக்கு தான். கதிரேசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா நைஸா சேர்ல உட்காந்து அப்படியே கையெழுத்து போட்டா மட்டும் போதும், எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வித்தியா சும்மா இருப்பாங்களா? இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும். இது எதுவும் நான் சொல்லக்கூடாது, குடும்பத்துக்குள்ள விரிசல உண்டாக்க கூடாதுதான் என்ன. ஆனா நீங்களே விரிசல உண்டாக்கிடுங்க. இதுக்கு மேல இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இதை எந்த முறையில எப்படி எடுத்துன்னு போகணும், எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஆட்டம் இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி ஓகே, எப்படியோ ஒண்ணு நம்ம வித்யா நல்லபடி இந்த கேஸை கொண்டு போயிட்டு நம்ம விஜய் ரிலீஸ் பண்ணா சந்தோஷம் தானே, எப்பா மகிழ்ச்சிக்கே ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வெண்பா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வித்யா ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுறாங்க, எவிடன்ஸ். அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனிமே விஜய் ஆயுள் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். வெண்பா கதிரேசன் நிஷா இவங்க கட்டுப்பாட்டில் தான் இனிமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல தீர்ப்பு அளிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம வெண்பா கதறி ஆடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லியும் ஒரு பக்கம் காண ராஜேஸ்வரி கடத்தி வச்சுட்டு இருக்காங்க. கும்பல போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நம்ம அரவிந்த் திடீர்னு மாஸ் என்ட்ரி கொடுத்து எவிடன்ஸா இட்டாங்க. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஒரு பக்கம் ஆச்சரியத்துல அப்படியே சும்மா பிளப்பதான் முழிச்சுன்னு இருக்காங்க. வித்யா கிட்ட இந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அவங்க எட்டுன்னு போயிட்டு நம்ம மேடத்துக்கிட்ட கொடுக்குறாங்க, ஜட்ஜம்மா கிட்ட. ஜட்ஜம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் என்னயா இது, இப்படி எல்லாமே ஏமாத்துவாங்க, இப்படி எல்லாமே போச்சுட்டு வேலை செய்வாங்க, எப்படி 420 வேலை பொறுத்த வரைக்கும் வேலை எல்லாமே அழகா செஞ்சு வச்சிருக்காங்களே, இவங்களெல்லாம் ஏன் சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கும் மறுபக்கம் நிஷா, ராஜேஸ்வரி, ரஞ்சிதம் இவங்க 4 பேருக்கும் சேர்த்து வச்சு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய்க்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்திருக்குமா, இல்ல விஜய ஜெயில போட்டு மறுபக்கம் நம்ம நிஷா கதிரேசனுக்கு சார்ந்த மாதிரி
தீர்ப்பு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நீங்க இப்ப என்ன திங்க் பண்றீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி இருந்தாலும் நம்ம விஜய் ஜெயிப்பாரு. ஆமாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம விஜய் 100% ஜெயிக்கிறது உறுதி. மறுபக்கம் நம்ம மல்லி, வெண்பா, விஜய், அன்னபூர்ணி எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருக்கதான் போறாங்க. இதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகதான் போகுது. ஆனா நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க ஜெயிலுக்கும் போக போறதில்ல. அவங்க இந்த மாதிரி கோர்ட் நேரத்தை வீணடிச்சதுக்காக 2 லட்சம் அபராதம் மட்டும் கட்டிட்டு திரும்ப இந்த சீரியல்லே மாஸ் என்ட்ரி கொடுத்து இன்னும் பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் பார்த்து நாமளும் ஒரு பக்கம் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஒரு பக்கம் குழப்பத்திலையும் போக போறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.